எங்கெல்லாம் ஒரு பெரிய இழவு வீடு நடந்துருங்க, பெரிய வீட்டில் இழவு நடந்துருங்க. இப்போ என்ன பண்ணால் ஒரு ஆட்டக்கார கோஷ்டியை கொண்டாந்து அழுவ விடுவாங்க. ஏற்கனவே இந்த விஜய் சேதுபதி படத்தில் நடிச்சா அந்த மக்க லங்கு இதப்பான்லாம் வரும்ல, மடிப்பு பிடிச்சி இருக்கு இதப்பா, அது மாதிரியான கோஷ்டியை கொண்டாந்து ஆட விடுவாங்க. அது பெரிய வீட்டில் உள்ள அது நடைமுறைன்னு வைக்கிறேன். அது மாதிரி திமுகவில் ஒரு இழவு விழுந்திருக்கு. அந்த இழவுக்கு டிசைனாக ஊராக போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அப்பா மக்கள் எல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அதுன்னு ஒரு கட்டமாக இப்போ என்னன்னா குளத்தூரில் கொண்டாந்து ஒப்பாரி வச்சிருக்காங்க. அதுக்கு தலைமை யார் தாங்கியிருக்காங்கன்னா நம்மளுடைய சத்யராஜ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்பாரி வச்சுக்கிறாரு. தலைவர் தோத்திருக்க கூடாதுக்கு ஆளு இது கமலஹாசன் வாய்ஸ்லாம் மிமிக்ரி எடுத்து மாசா பண்ணிக்கிறாங்க. அது என்னென்ன ஒப்பாரி. அதற்கு பிறகு இந்த மின்சாரத்துறையில் ஹார்ட் டிஸ்க் ஒன்று மிஸ் ஆயிருக்கு. ஒன்று கிடையாது, 34 ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆயிருக்கு. தமிழகத்தை இன்னைக்கு அதை விட்டு நோக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ரஜினிகாந்தோடைய பொண்ணு வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்குன ஒரு படத்தோட லால் சலாம் படத்தோடைய ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆனிச்சு. அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. அதற்கு பிறகு அதே மாதிரியான ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அது போக ரஜினிகாந்தோடைய வீட்டுக்காரமா இருக்கிறாங்கல்ல லதா ரஜினிகாந்த், அவங்க ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறாங்க புதுசாக. இப்போ தான் அண்ணாமலை நேற்று தொடங்கியிருக்காங்க. நேற்று நைட்டு என்னன்னா அந்தமா தொடங்கியிருக்கு. அந்த இயக்கத்தின் பேர் மக்கள் மேடை. அந்த மக்கள் மேடை எதற்காகனா ரஜினிகாந்த் மேலே ஏற்றி விட்டு டான்ஸ் ஆடுறதுக்கா? என் பொண்டாட்டி பாதத்தை தாங்குன ராமபுரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் கிட்ட அடி வாங்குனன்னு அதற்காக கிடையாது. இது மக்களுக்கான இயக்கம். இந்த இயக்கம் எதற்காக அப்படின்னா, இந்த இளைஞர்கள் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள் மக்கள் எங்க கூட ஒன்று சேருங்க, உங்களை எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ராகவேந்திர மண்டபத்தில் பொங்க சோறும் புளிய சோறும் போடுறோம்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. என்ன இழவுக்காக இந்த கட்சி, எவன் தாலி இருக்கிறதற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, KN நேரு மேல தற்போது FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது பதிவு செஞ்ச யாருன்னு கேட்டீங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய நம்மளுடைய அருண் IPS அவர்கள். அந்த வழக்கு என்னன்னா, ஒரு 634 கோடி ரூபாய் ஒரு ஊழல் வழக்கு இருக்கு. மொத்தம் ஒரு 1020 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு. நகராட்சி துறையில நடந்த தேர்வாணையத்தில் ஒரு எக்ஸாம் வச்சாங்க, ஒரு 2538 பேருக்கு. அதுல வந்து பாஸ் ஆகாதவங்க, ஃபெயிலானவங்களுக்கு கூட ஒரு 25 லட்சம் 30 லட்சம் பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு வேலையை போட்டுட்டாங்க. அது KN தான் இருந்து முன்னாடி பண்ணியிருக்கிறாரு. அதனால ஒரு 634 கோடி ரூபாய் அவர் ஊழல் செஞ்சிருக்கிறாருன்ற வழக்கை ED ஏற்கனவே போட்டிருந்தாங்க. அதுக்கு FIR போடல. திமுக காலத்தில் FIR போடவே இல்லை. தற்பொழுது எப்போ FIR போடப்படும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு EDலேருந்து மறுபடியும் ஒரு லெட்டர் அனுப்புனாங்க. அதன்படி தற்பொழுது ஒரு FIR போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்களாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் தன்னுடைய கையை வச்சு தன்னுடைய கண்ணை குத்துவார் பாருங்க, இப்போ பண்ணிட்டார் பாருங்க அப்படின்னு நிறைய பேர் உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இல்லை. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் இவர் இப்படிப்பட்டவர் தெரிஞ்சும், அருண் IPS இப்படிப்பட்டவர் தெரிஞ்சும் இங்கே கொண்ட போட்டிருக்காருன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. பட் அது இல்லாமல் வேற காரணங்கள் தான் பிரச்சனை. இன்னைக்கு சவுக்கு சங்கரவர்களோட ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார். அதில் நம்பிக்கையே இல்லை. அவர் சொல்றது ஏதோ பொய் மாதிரியே தெரியுது. ஒரு டக்குனு ஒரு அவசர பரப்பிட்டே போயிட்டு பார்ப்பல. அந்த கேஸில் இந்த கேஸ் KN நேரு மேலே வந்து எவ்வளோ ஊழல் வழக்கு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து அருண் IPS வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டாருங்க. யாருக்கிட்ட? KN நேர்கிட்ட கொடுத்துட்டாருங்க. இப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் இப்போ எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது அருண் IPS எப்படி அந்த இடத்துல தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாப்ல சவுக்கு சங்கர். ஏதோ அந்த அடி அடிச்சுட்டு இருக்கிறாப்லைங்களா. பட் தற்பொழுது முதல் கட்டமாக KN நேரு மேல ஒரு FIR போடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த திமுகவில் அட்டூழியம் பண்ண அத்தனை அமைச்சர்கள் மீதும் கண்டிப்பாக ஒரு FIR போட்டு ED ஒன்றுனா வந்துடுவாங்க. இப்போ ஏற்கனவே அந்த மின்சாரத்துறையில் நடந்த ஊழலுக்கு ஒரு 397 கோடி ஊழல், அந்த ஊழல் வழக்குக்கு ED உள்ள வருது. அதுக்கும் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கும் FIR போட்டு உள்ளே கொண்டு போடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அமைச்சராக மூர்த்தி இருக்கிறார், நாசர் இருக்கிறார், அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரியசாமி இருக்கிறார், பொன்முடி இருக்கிறார், பெரிய குரூப்பே சிக்க போகிறாங்க. அதற்கெல்லாம் அருண் IPS வச்சே இவங்க கேஸ் போட போறாங்களா? அதனால என்ன நடக்க போகிறதுங்கிறது உண்மையிலேயே அதன் வெட்ட வெளிச்சமா வெளில வந்து கூட நமக்கு தெரியும். இன்னும் ஒன்று, அருண் IPS மேல வந்து நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கும், இல்லைன்னா அவரை வந்து சூப்பர் தளபதி என்ன பண்ணாலும் அருமங்க, அவர் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம வந்து டிஸ்கஷன் பண்றதுக்கும், சாதாரண ஓட்டுப்பட்ட ஒரு குடிமகனாக அருண் IPS மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கடந்த காலங்களில் அவர் என்னென்ன பண்ணாலும் கண்கூடா பார்த்ததுக்கு பிறகும் அவர் அங்கே கொண்டு போட்டிருக்காரு அப்படிங்கிறதுல கேள்வி கேட்பதற்கான உரிமை நம்ம அனைவருக்குமே இருக்கு. இப்போ நம்ம வந்து டிஸ்கஷன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ அவர் கண்ணை வச்சு அவரே அவரோட கையை வச்சு அவங்களே குத்திக்கிட்டு இருக்காரு பாருங்க, அதுதான் தளபதியோட பிளான் சொல்கிறீங்களா? அதுவும் அந்த டிஸ்கஷனில் ஏற்றுக்கப்படும். இல்லைங்க, அவர் ஏற்கனவே இந்த கலைன்ற ஒரு நபர், விகடனோட எடிட்டர், அவர் வந்து இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் கொண்டு போட்டிருக்காரு. அதே டிஸ்கஷனில் எடுத்து நல்லது நடந்தால் போதும். இந்த திமுக அட்டூழியம் பண்ண அத்தனை அமைச்சர்களும் உள்ளே போனால் போதும்யா, அதுதானே நமக்கு வேணும். அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் பார்ப்போம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க வரோம்னா, அந்த ஒப்பாரி
குளத்தூர்ல நேற்றுக்கு வந்து ஒரு ஒப்பாரி பாட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அதில் டிசைனாக ஒப்பாரி வச்சிருக்கிறது நம்மளுடைய சத்யராஜ் அவர்கள் ஒப்பாரி வச்சிருக்காரு. அவர் சொல்லும் போது நான் இத்தனை நாள் வந்துட்டு போனேன், ஒரு வெல்விஷராக தாங்க இருந்தேன். ஆனால் இன்னைக்கு களத்தில் இறங்கி நான் திமுக காரன்டா, திமுக காரனா சாதாரண இல்லவடா அப்படிங்கிற மாதிரி நீ பேசியிருக்காருன்னு வைங்களேன். பட் என்னன்னா இதே சத்யராஜ் ஒப்பாரி வச்சு அழுவும் போது சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா பெரம்பூர் தொகுதியில் எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவருடைய தொகுதியிலே போயிட்டு நீங்கள் விஜய் அவர்களே நீங்கள் வந்து நீங்கள் அடுத்த படம் நடிக்கிறத நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம், ஆட்சி நாங்கள் பார்த்துக்கிறேன், அதுக்கு எங்கள் தலைவர் ஸ்டாலின் இருக்கிறாரு. உங்களுடைய அடுத்த படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறேங்க விஜய், அடுத்து தோல் பண்ணிருக்கோம் ஓகேங்களா, நாங்க ஆட்சியெல்லாம் நாங்க பார்த்துக்கிறீங்களா, நீங்கள் வாங்க அப்படின்னதாக இருக்கட்டும். அதில் ஒரு குறிப்பிட வேண்டியதுன்னா விஜய் அவர்கள் தலைவர் படத்தில் அப்படி கையை கட்டி இருந்தார் அப்படிங்கிறதே அவரே விமர்சனம் பண்ணார். நீங்கள் வந்து ஒரு தொடர்நடிகை ஜெயலலிதா அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் கையை கட்டி நின்று வீடியோ போட்ட ஆள் தான்ட்டு. அதில் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தலைவர் பிரச்சனை வந்தப்போ கொடநாட்டில் போய் ஜெயலலிதா மேடத்தை பார்க்கறதுக்காக அம்மா ரொம்ப மன்னிச்சுக்கீங்கம்மா, எப்படியாச்சும் இந்த தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு பேசினார் இல்லைங்களா. இந்த தலைவா படத்துக்காக தான் அவர் அப்படி செஞ்சார் அப்படிங்கிறது தெரியும். அந்த தலைவா படத்தில் சத்யராஜ் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. விஜய் அவர்கள் அன்னைக்கு எதற்காக கை கட்டி நின்னார் அப்படின்னா அந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை ஊழியர்களுக்காக, அந்த படத்தில் காசு போட்ட அந்த ப்ரொடியூசருக்காக, அந்த படத்தை இயக்குன அந்த இயக்குனருக்காக அப்படின்னு அவருக்கு சொல்ல முடியும்ல. நான் யார்கிட்டையும் தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் உள்ள ஒரு தன்மானம் இருக்கும்ல, உங்களுக்குள்ள ஒரு தன்மானம் இருக்குல்ல, அதே தன்மானம் விஜய் அவர்களுக்கு இருக்காதா? அந்த தன்மானத்தையெல்லாம் விட்டுட்டு அன்றைக்கி வீடியோ போட்டதுக்கு காரணம் என்னை நம்பி பணம் போட்டான் ஒரு ப்ரொடியூசரு, என்னை நம்பி ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் அன்றைக்கி அவர் இப்படி போட்டார். அதில் ஒரு நடிகராக இருந்தவர் சத்யராஜ் அவரே வந்து அங்கே ஓட்டுனார், ஒரு எள்ளி நகையாடினார். லாஸ்ட் டைம் அவர் சிரிச்ச சிரிப்பு இருக்கலாம் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. ஆனால் நேற்று என்ன உப்பாரு வச்சு நீங்கள் அப்படி பண்ணியிருக்க கூடாதுங்க, ஒரு தலைவரா நீங்க அப்படி பண்ணியிருக்க கூடாதுங்க, நீங்க பட்டு திருந்துவீங்க அப்படின்றாரு. ஒழுங்கா பேசதும் புரியல. கஷ்டமா இருக்கு. ஒரு தலைவரையும் நீங்கள் தோக்கடிச்சிட்டீங்களா, எல்லாத்தையும் கடந்து போயிடும். இது என்னால் கடந்து போகவே முடியல, கடந்து நீ போகவே கூடாது, அங்கனே உட்காந்துரு. சிவராஜ் நச்சு வச்சு ஒரு பம்படிச்சு விட்ட அப்பனுக்கே பம்படிக்கிற நம்ம வீட்டு ஃபுல்லாக அங்கே இருக்கியா, இக்னோர் நெகட்டிவிட்டின்னு போட்டு இந்த நெகட்டிவிட்டியே எங்கள் அப்பன் தான், அதை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிடுக்கடான்னு சொல்லிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியாக டிசைனாக ஒப்பாரி வச்சிருக்கிறார். அது போக இந்த திமுக தோத்ததுக்கு பிறகு ஒப்பாரி வச்சவங்களுடைய லிஸ்ட்டை பாருங்களேன். அந்த சேகர் பாபு உட்காந்து அழுதுட்டு போயிட்டே இருக்கிறார். இந்த சேகர் பாபு மீடியாக்களை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளோ கேவலமாக பேசினார். அந்த மக்கள் தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கும்போது எவ்வளோ கேவலப்படுத்தினார். அந்த மனுஷன் அங்கே அழுதுருக்காப்புல. விஜய் அவர்களை அசிங்கப்படுத்தின நம்மளுடைய சத்யராஜ் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாப்புல. ஸ்டாலின் அழுகிறாப்புல, முக ஸ்டாலின் எடுத்துட்டு இருக்கிறாப்புல, அதுக்கு ஒரு உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கிறாப்புல, திமுக எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் சொன்னாலே இந்த விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை ஏண்டா தொட்டோம், இந்த விஜய் ஏண்டா தொட்டோன்னு நீ நினைச்சு ஃபீல் பண்ணுவாடான்னு சொன்னார்ல, அதை நான் கண்கூட பார்த்துன்னு இருக்கிறேன், ஜாலியாக மஜாவாக பார்த்துன்னு இருக்கிறேன். சொன்னேன் படிச்சு சொன்னேன் உங்ககிட்ட. இதே சத்யராஜ் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கே ஓட்டு போட்டுக்கலாம்னா திமுக அந்த கொள்கை எனக்கு பிடிக்கலன்னா அந்த கொள்கையை மாற்றாக இருக்கு, பிஜேபி கூட நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாங்க, விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்றாங்க. திராவிட கருத்தியலான சமூக நீதிக்கு நேர் மாறான ஒரு கருத்தியல் RSS பிஜேபி சனாதனம். உங்களுக்கு இது பிடிக்கலையா, அங்க ஓட்டு போட்டுருங்க. நீங்க என்ன மாதிரியான மனநிலையில எல்லாம் இருக்கிறீர்கள்? அதாவது நீங்க வந்து திமுக காரங்கள சொல்றாங்க, நீ திமுக ஓட்டு போட, நீ பிஜேபி கூட ஓட்டு போடு, நீ ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்ட? அவர்கள் கொள்கை இல்லாதவர்கள். நீங்க சொல்ற நம்ம சத்யராஜ் சொல்ற கொள்கை தலைவரான பெரியார் தானே அவரும் ஏற்றி வந்திருக்கிறார், அதை ஏற்று தானே அவர் வந்திருக்கிறார். அப்போ நீங்க அதை வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தானே. அதுபோக நம்மளுடைய சத்து மாத்திரை திவ்யா இருக்கிறாங்களா, சத்யராஜோட பொண்ணு, அவங்க வந்துகிட்டு அவங்க ஒரு பேச்சு பேசுறாங்க. பாத்தீங்கன்னா நம்ம சேகர் பாபு ஏன் இருக்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரி ஒரே வர சேகர் பாபு ஐயா மட்டும்தான் இருக்க முடியும், ஒரே வர சூரியன் ஒரே வர சேகர் பாபு அப்படின்னு அந்த அம்மா தலையை ஆட்டின்னு இவம்மா மாதிரி பேசினிருக்குது. இதுக்கெல்லாம் டஃப் கொடுத்த வீட்டில் சிவராஜ்னு ஒரு ஆள் இருக்கிறார், அதனால நீங்களாம் பொழைச்சி போறீங்க, இல்லைன்னா அவங்களா செஞ்சு விடுறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தற்போது இயங்கி இருக்கிற ஒரு மக்கள் இயக்கமாக
தொடங்கப்பட்டிருக்கிறது மக்கள் மேடை அப்படின்ற ஒரு இயக்கம் தொடங்கியிருக்காங்க. அது யார் தொடங்கியிருக்காங்கன்னா நம்ம ரஜினிகாந்தோட வீட்டுக்காரமா தொடங்கியிருக்காங்க. அது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று தினம் பார்த்தோம். நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார், வி த லீடர் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமாக இல்லைன்னா அதுக்கு ஒரு அவங்களோட ஜாயின் பண்ண போறதாக இப்போ லதா ரஜினிகாந்த் ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லதா ரஜினிகாந்த் தொடங்கினா அது புருஷன் தொடங்கின மாதிரி தான், அந்த ஆகாவளி கிழவன் தொடங்கின மாதிரி தானே இது நடக்கும். இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னாரு, இல்லைங்க நான் வந்து அரசியலை பத்தி பேசுங்க, நான் அரசியலுக்கு வரலங்கன்னு 25 வருஷம் இந்த வாரம் அந்த வாரம் போறது அங்க வரேன், நான் எப்போ வரும் எப்படி வரும் யாருக்கு தெரியாங்க, ஆனா வந்துடுங்க நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க. 25 வருஷமா ஒரு இளைஞர் சமுதாயத்தை ஏமாத்திக்கிட்டு இருந்தது இந்த ஆகாவளி கிழவன். அந்த ஆகாவளி கிழவனுடைய மனைவியாக இருக்கிற லதா ரஜினிகாந்த் அந்த அம்மா என்ன நேற்று ஒரு மக்கள் இயக்கம் தொடங்கியிருக்கு. அந்த அம்மா யாருன்னு நமக்கு பரிச்சயமே கிடையாது. ரஜினிகாந்தோட பொண்டாட்டி வீட்டில் இருக்குது, அவ்வளோதான் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ ரஜினிகாந்தோடைய வீட்டுக்காரமாக தொடங்கியிருக்க அந்த இயக்கத்துடைய மெயின் பாயிண்ட் என்னன்னா, இப்போ மாற்று மதத்தில் உள்ளவங்க அண்ணாமலை கூட போக மாட்டாங்க. இப்போ கிறிஸ்டினில் உள்ளவங்க வந்து அண்ணாமலை கூட போக மாட்டாங்க. பிஜேபியோட ப்ராக்சிங் தெரியும். ஒரு இஸ்லாமில் உள்ளவங்க வந்து அண்ணாமலை கூட போக மாட்டாங்க, அது தெரியும். அவங்க வந்து பிஜேபியோட அஜெண்டா அப்படிங்கிறது தெரியும். அதனால் இப்போ ரஜினியோட வீட்டுக்காரமாக ரஜினியெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி இவங்க ஒரு இயக்கத்தை தொடங்கி மாற்று மதத்தில் உள்ள ரஜினியுடைய ரசிகர்கள், அதாவது கிறிஸ்டின் முஸ்லீமாக இருந்தாலும் சரி என் கூட வந்து சேருவாங்க, ஏற்கனவே அப்படி தான் சேர்ந்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சேர்ந்துருக்காங்க. சேர்த்துருவாங்க, சேர்க்க போறாங்களா, அவங்க ஒரு இயக்கத்தை தொடங்க போறாங்களா, 2 பேரும் மிங்கிள் பண்ண போறாங்க. அதுதான் கான்செப்ட் வைங்களேன். நான் என்ன கேட்கறேன்னா, இந்த மாற்று மதத்தில் இந்த இஸ்லாத்தில் உள்ளவனும் கிறிஸ்தவ உள்ள ரஜினி ரசிகர்களும் முட்டா பாயல அவனுக்கு தெரியாதா? இது யாரு ரஜினி யாருன்னு அவங்களுக்கு தெரியாதா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர். இப்போ வந்து அவர் வந்து ஒருவேளை பிஜேபியோட போயிருந்தா இந்த ஓட்டுகள் அவருக்கு விழுந்திருக்காது. இதே கிறிஸ்தவ ஓட்டு அவருக்கு விழுந்திருக்காது, இஸ்லாமிய ஓட்டுகள் அவருக்கு விழுந்திருக்காது. கோர் ஃபேனா இருப்பான், விஜயோட தீவிர ஃபேனா இருப்பான், ஆனா ஓட்டு போட மாட்டான், அவனுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ரஜினியோட போய் வந்து நல்லா மிங்கிள் ஆகிடுவாங்களாம். இது அவங்களுடைய பிளான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த கட்சி, அதாவது அண்ணாமலை தனியாக போய் ஒரு இயக்கம் தொடங்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அவர் பிளான் படி நான் ஒரு இயக்கத்தை தொடங்குறேன், 2 பேரும் மிங்கிள் பண்ணுவோம், நான் ஒரு ஃபோர்ஸையும் நீங்கள் ஒரு ஃபோர்ஸையும் ஒன்றா சேர்ந்து கடைசியாக கட்சி சேரும்போது 2 பேரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு கட்சியாக உருவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. லதா ரஜினிகாந்தோடைய லதா ரஜினிகாந்த் ஒரு முக்கிய பங்கு வகிப்பாங்க. ஏன்னா நான் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக நான் வருவேன், துணை முதலமைச்சராக நான் வருவேன், நீ ஜெயிச்சாலும் வரப்போற சொல்கிற கேண்டிடேட்டாக அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் பிஜேபியோடைய ஒரு திட்டம். இன்றைக்கி வந்து ஆஃப்லைன் மூடில் யாரை வச்சுருக்காங்க, பிஜேபி ஆஃப்லைன் மூடில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து ரஜினிகாந்தும் அண்ணாமலையும் தான் பிஜேபியுடைய கைப்பாவையாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா வைத்தறிச்ச கபன்னு எரியுது எல்லாருக்கும். என்னடா நம்மளை விட ஒரு சின்ன பையன், ஒரு 50 வயசு தான் ஆகுது, போய் ஆட்சியே பிடிச்சி விட்டாப்புல, ஏதோ கட்சி தொடங்குறேன்னு சொன்னாப்புல, சரி ஏதோ தோத்து போயிடாரு நினச்சோம், ஆட்சியை பிடிச்சி விட்டாப்புல, இப்போ என்ன பண்ணுறது, நான் இன்னுமே பண்ண மாட்டேங்குது, எனக்கு கபகபன்னு எரியுதுங்க எனக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தற்போது ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, பல நீ சத்யராஜுக்கு என்ன வைத்து செல்வோம், அதாவது நீங்கள் பிஜேபி கூட ஓட்டு போட்டுருங்க, நீ எதுக்கு விஜய்க்கு ஏன் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி மென்டாலிட்டி உள்ள பர்சன் ஒரு திராவிட இயக்கத்தில் உள்ள ஒரு ஆள் பேசுகிற மாதிரியே எனக்கு பேசியிருந்தார். எப்போ பார்த்தாலும் பெரியார் என் பாட்டேன், பெரியார் ஒப்பன்னு என்ன கதை விட்டீங்க, இன்னைக்கு வந்து நீ திமுக பிடிக்காம நீ பிஜேபி கூட ஓட்டு போட்டுருப்போ, நீ எப்படி விஜய்க்கு ஓட்டு போட்டான்னு கேட்கக்கூடிய மனநிலைங்கிறது வைத்தறிச்சலின் மனநிலை. இவங்களுக்கு கபகபன்னு எரியுது. இப்படி ஒரு ஆள் வந்து மேலே உட்காந்துட்டாப்லன்ற வைத்தறிச்சலின் காரணமாக தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நிறைய நபர்கள் இதே மாதிரி பெரும் நடிகர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் இன்னைக்கு வந்து பிஜேபியை வந்து அப்படியே ஆற தழுவி தற்போது அண்ணாமலை வழியாக இப்போ வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து நான் ஒரு பெரிய ஆளாக போகிறேன், நான் அண்ணாமலை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க வேண்டிய தற்பொழுது அண்ணாமலையை அங்கே கொண்டா போட்டிருக்காங்க, வேற வழி கிடையாது அப்படிங்கிற வரையில் இன்னைக்கு அண்ணாமலை தான் விஜய்க்கு ஆப்போசிட்டான ஒரு பார்ட்டி, ஒரு பெரிய ஃபோர்ஸாக பேசுவார், அரசியல் பண்ணுவார்னு கொண்டு போட்டிருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள அந்த மின்சார அலுவலகம் இருக்குல்ல, அதில் அந்த அலுவலகத்தில் உள்ள ஒரு 34 ஹார்ட் டிஸ்கே எவனா ஆட்டையை போட்டுன்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அது ஆட்டையை போட்டு போனது நம்ம செந்தில் பாலாஜியோடைய கைவண்ணம் தான் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்கன்னுங்களேன். அதற்கு ஏற்றால் போல் நடந்து கொண்டு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இது எப்போ மிஸ் ஆகிருக்கு, கடந்த 20ஆம் தேதியே மிஸ் ஆகிட்டு அந்த அந்த அலுவலகத்தில் உள்ள ஒரு 34 ஹார்ட் டிஸ்க்கு மிஸ் ஆகிட்டு அதற்கு பிறகு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு தற்போது மீட்டுட்டு வந்துட்டாங்க அப்படிலாம் உடைய நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றார். அதுக்கு பல கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளை மக்களிடத்துல முறையாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் என்ன, நாங்கள் போயிட்டு அவரை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்சிட்டு வந்து அதில் உள்ள டேட்டா எங்கே மிஸ் ஆகிருக்கு, எப்பயோ தூக்கிட்டு போயிருப்பாங்க, இத்தனை நாளாக வச்சுட்டு உட்காந்துருக்க போகிறாங்க. இந்த ஹார்ட் டிஸ்க்கு மிஸ் ஆனதை வந்து யாராலையும் குறை சொல்ல முடியாதுங்களா. பட் ஒரு அரசு அலுவலகங்கள் இருக்கிறது இப்படி கேர்லெஸ்ஸாக மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு வச்சதில் கண்டிப்பாக அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். யார் எடுத்துருப்பா, இவங்களை பிடிச்சி சரி ஆல்ரெடி பிடிச்சிட்டிங்க, பிடிச்ச யார் திருடுனா, அவங்க பல கோடி ரூபா வந்து இதில் வந்து
கைமாறி இருக்கிறது, அதை நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். விசாரிச்ச பிறகு யார் வந்திருக்கான்னு தெரியும். இதன் மூலமாக அப்படியே கொக்கி பிடிச்சி போனால் செந்தில் பாலாஜி தான் மாட்டுவார் அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டால் இந்த ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆகிட்டுன்ற மேட்ரு வந்த உடனே முதல்ல வந்து விழுந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய செந்தில் பாலாஜி தான் வந்து இல்லைங்க இது மின்சாரம் வந்து இப்போ தற்போது அதிக இடத்துல கட் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு வந்து திசை திருப்பதற்காக இந்த அமைச்சர் வந்து ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆகிட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்றாங்க. ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆகிட்டு அது வந்து ப்ரூஃபாக கொண்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அவங்களும் வந்து என்கொயரி பண்ணிட்டாங்க, மிஸ் ஆனிச்சு, அதுக்கு வரைக்கும் பிடிச்சிட்டு வந்தாச்சு, இப்போ ஹார்ட் டிஸ்கை கொண்டு வந்தாச்சு, அதில் உள்ள டேட்டா மிஸ் ஆகிருக்குலாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதை மடைமாற்றம் செய்வதற்கு என்ன காரணம்? மின்சாரத்துறையோட அமைச்சராக இருந்த முன்னாடியான யாரோட கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நம்மளுடைய செந்தில் பாலாஜியோட கண்ட்ரோல் இருக்கு. அதில் தான் நிறைய டேட்டாஸ் இருந்துச்சு. அதனால இந்த குறிப்பிட்ட இடகட்ட காலங்களில் கடந்த 20ஆம் தேதி அதை தூக்கிட்டு போயிட்டு காலி பண்ணிட்டாங்க, ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. மிஸ் ஆகிட்டு இது பெரிய லாஸ். என்னட்டா இந்த மின்சார தொழிலாக பல கோடி ரூபா ஊழல், சொல்ல போனால் 397 கோடி ரூபா ஊழல் நடந்தது. இது அது போக இன்னும் ஆயிரக்கணக்கான கோடிகள் இதில் மிஸ் ஆகிருக்கு. இரண்டு வரைக்கும் 2 லட்சம் கோடி ரூபா கடலில் இயங்கிட்டு இருக்கு. அந்த கடன் எங்கேருந்து வாங்குனீங்க, அதில் என்ன செலவு செஞ்சீங்க? 2 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி மின்சாரத்துறைக்கு செலவு செஞ்சீங்க, என்னென்ன செலவு செஞ்சீங்கன்னு ஒரு கணக்கு இருக்கும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான விலையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வாங்கி அதை வந்து அதிக விலையை காட்டி இங்கே இருக்கணும், இவ்வளோ லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, அதில் மட்டுமே 4 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது 13 லட்ச ரூபான்னு காமிச்சிருக்காங்க. அதில் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் மிஸ் ஆயிருக்குன்னு இது வரைக்கும் 48,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்காங்களா. அப்போ அது 48,000 இன்ட்டு ப்ளஸ் நீங்கள் ஒரு 4 லட்சம் போட்டால் அது எங்கேயோ போதில்லை. இதை மாதிரியான பல முறைகேடுகள் எல்லாம் எங்கே நடந்திருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்க்கு மிஸ் ஆகிட்டு ஹார்ட் டிஸ்கில் உள்ள அந்த டேட்டாலாம் எங்கே போயிருக்கும்? மிஸ் ஆகிருக்கும். இது யாருடைய குறைபாடு? இது வந்து தமிழக அரசுடைய குறைபாடு. உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்க இன்னைக்கு பதவி ஏற்றோ அதுக்கு பிறகு ஃபுல்லாக அவருடைய கண்ட்ரோல். தற்போது நீங்கள் வந்து அமைச்சராக பதவியேற்ற சீட்டை நிர்மல்குமார்னா அது உங்கள் துறையுடைய கண்ட்ரோலில் உள்ள ஒரு செக்டரில் மிஸ் ஆகிருக்குங்கிறது பெரிய இஷ்யூ. இது சாதாரண கடந்து போகிற அளவுக்கு கிடையாது. பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, திடீர்னு ஒரு அரசு நிறுவனம் தீ விபத்து ஏற்பட்டுட்டுங்க. அந்த தீ விபத்து திட்டமிட்ட ஏற்படுத்தப்படும் சில ஆவணங்கள் அழிப்பதற்காக. பாருங்க இது ஆவணம்லாம் எரிஞ்சு போச்சுங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல. அதனால இப்போ டிஜிட்டல் முறைப்படுத்தி வச்சிருக்கோம். அந்த டிஜிட்டல் முறைப்படுத்துனதுல ஒரு இஷ்யூ இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கு களவாண்டிட்டு போயிடுறாங்க, களவாணி பயிலுவ. அந்த களவாணி யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும் வச்சுங்களேன், அது உங்களுக்கே தெரிந்திருக்கும் யார் அப்படிங்கிறது. அப்படியாக பட்சத்தில் இது ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னுட்டா அந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் இருந்துச்சுன்னா செந்தில் பாலாஜி கண்டிப்பாக இன்னைக்கு சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுருக்கும். அந்த ஆல்ரெடி அதாவது ப்ரூஃப் இருக்குது, புரியுதா? இருந்தாலும் ஹார்ட் டிஸ்க் மூலமாக இன்னும் பல கோடி ரூபா ஊழல் நடந்திருக்க மேட்டர்லாம் கொண்டு வர வேண்டியது இன்னைக்கு மிஸ் ஆகிட்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த யாருடைய தோல்வி? தமிழக அரசுடைய தோல்வி. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தற்போது சேர போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது நம்முடைய கடம்பூர் ராஜு அவர்கள் சேர போகிறார், அதுக்கு ஒரு சிஎம் சம்பத் அவர்கள் சேரதாக வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு பிறகு உடுமலை ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் சேர போகிறாங்க. எல்லாம் கூட்டமாக கும்பலாக வந்துருக்கிறாங்க. இன்னும் பனையூரில் கேட்டு தரக்கமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு சீப்பான விஷயம். மாற்றுக் கட்சியினர் வராங்க, நீங்கள் தான் வர வச்சிருக்கீங்க, 11 மணிக்கு சேரலாம் அப்படின்ட்டு படி 11:15 வரைக்கும் கேட்டை பூட்டிட்டு ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. பெரிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் வெளில வந்து காத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சீப்பான பிஹேவியர் தெரியுமா? இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? தமிழக வெற்றி கழகத்தில் இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னே தெரியல. எந்தெந்த விஷயம்லாம் நம்ம கோட்டை விடமோ அதெல்லாம் கோட்டை விட்டுட்டு இருக்காங்க. மாற்றுக் கட்சியினர் வராங்கன்னா அவங்கள வந்து அன்போடு அரவணைக்கிறேன். அவங்க மேலே 1000 குற்ற வழக்குகள் இருக்குது, அந்த வழக்கு இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்யா, அதெல்லாம் நம்ம பாப்பா வந்தது பேர் நீ கரெக்டாக இருந்தால் போட்டாலும் வரட்டா டாட்டா அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருக்கலாம், மேட்டர் கிடையாது. ஆனால் வர வச்சு பனையூர் அலுவலகத்தில் நீங்கள் கேட்டை பூட்டிட்டு உட்காந்துருக்காங்க. சன்னிசாரம் போட்டு கிடிக்கிறான். இன்னைக்கு வந்து சும்மாவே அந்த குணசகரம் ஆடுவான், காலையில் சலங்கை கட்டிட்டு அவன் திருந்து ஆடிட்டு இருப்பான், அதை மாதிரி ஆடின்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதே மாதிரி நிறைய மாற்றுக் கட்சியினர் வந்து சேர்ந்துட்டு இதெல்லாம் பலம்னா கண்டிப்பாக பலம். அந்தந்த இடங்களில் தாவக்கா பல இடங்களில் இன்னும் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வராமல் இருக்குது, உட்கட்டமைப்பு இல்லாமல் இருக்குல்ல, இதெல்லாம் அதுக்கு ஒரு நிவர்த்தியாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் சிறப்பு. அதுபோக தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்க அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் திமுகவில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி ஒன்று கூட குறையாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த நியூஸ் மீடியாக்காரன் வந்து திமுக ஆட்சி காலத்தில் நிறைய மேட்டரை சொல்ல மாட்டான். அது யாருடைய கண்ட்ரோல்? பெண் மீடியாவோட கண்ட்ரோல் இருந்தனால சில மேட்டரை மட்டும் தான் கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்களா. இன்றைக்கி அவனுக்கு வந்து கட்டுப்பாடற்ற சுதந்திரம் கிடைத்து விட்டது. எங்கே நடந்தாலும் சரி இந்த மேட்டரை கொண்டாந்து போடுறது தவறு கிடையாது. அவங்க நடக்கிற விஷயங்களை கொண்டாந்து போடுறாங்கன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் இதெல்லாம் காமிக்க மாட்டாங்க, இப்போ தான் கொண்டாந்து காமிக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா பாருங்க, திமுக ஆட்சி காலத்தில் நடந்துதாங்க இப்போ தாவேக்கா ஆட்சி காலத்தில் நடந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா கூட நம்மளுடைய யார் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சிறப்பான பதில் கொடுத்தே, வாங்க யார் கேட்டீங்க அடிக்க வேண்டாம் வாங்க நீங்கள் அப்படின்னு ஆங்கர் அடிக்க வேண்டாம் சொல்லலை, வாங்க நான் கூப்பிட்டு சொல்கிறேன், நாங்கள் பதவியேற்று 20 நாள் தாங்க ஆகுது, 20 நாளுக்குள்ள இவ்வளோதான் கட்டுப்படுத்த முடியாதுங்க, அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க, எத்தனை ரவுடிகளை நாங்கள் கைது செய்கிறோம், நீங்கள் போதை பழக்கத்தினால இந்த கஞ்சாக்களை எவ்வளோ நாங்கள் பிடிச்சிருக்கோம், கொஞ்சம் டைம் கொடுங்க, 20 நாளுக்குள்ளே இந்த போடுங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க, அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். மக்களாகிய நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்
இன்னைக்கு வந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தொடங்கியிருக்க இயக்கமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அதனால் ஏற்பட போகிற விளைவாக இருக்கட்டும், அது போக மின்சாரத்துறையில் இன்னைக்கு மிஸ் ஆன ஹார்ட் டிஸ்க், இதுக்கு யாரு தான் காரணம் அப்படின்னு உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.